எல்லாரும் தம்ப்லைன் பார்த்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது செலவே இல்லாத பயிர், வேலையே இல்லாத பயிர். அப்படி என்னடா அந்த பயிர் அப்படின்னு தானே எல்லாம் யோசிச்சுட்டு வந்திருக்கீங்க. அது என்னென்னா கேழ்வரகு, ராகி. இப்போதைக்கு இருக்க ஜென்ரேஷனால் அதிக வேலைகள் செய்ய முடியல. நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பயங்கரமாக வேலைகள் அதிகமாக செஞ்சாங்க, அதுக்கேற்ற வருவாயும் ஈட்டினாங்க. இப்போது இருக்க நம்ம ஜெனரேஷனால் அதெல்லாம் பெருசாக செய்ய முடியல. அதனால் அதுக்கேற்ற மாதிரி செலவும் செய்ய முடியல. இப்போது இந்த கேழ்வரகுன்றது ஒரு 3 மாத பயிர்னா சொல்லலாம். இந்த 3 மாதத்துல அதுக்கு பெருசாக நம்ம வேலைகள் எதுவும் செய்ய தேவையில்ல. ஆனால் நம்ம நாற்று விட்டு நட்டு, இதுக்கு நடுறதுக்கெல்லாம் மிஷின் வந்துடுச்சு. ஈஸியாக நட்டு அதுக்கு பராமரிக்கிற முறையில் பராமரித்தோம்னா நமக்கு நினைத்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும். பொதுவாகவே இப்போ மல்லாட்டை, அதாவது வேர்க்கடலை, நெல், கரும்பு, இதில் கிடைக்கிற வருமானத்தை விட இதில் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம். அது கேழ்வரகு நாற்று முதல் அறுவடை வரை ஒரு சின்ன சொல்லலாமா? இந்த கேழ்வரகு நாற்று விடுறதுக்கு முன்னாடி பூமியை நல்லா பதப்படுத்தி வச்சுருக்கணும். பதப்படுத்தி எப்படி வைக்கிறதுனா, நல்லா ஏரில் ஓட்டி நல்லா பளபளன்னு மண்ணும் அதிக ஈரப்பதம் இல்லாத, நல்லா களைகளும் இல்லாத பூமியை நல்லா பதப்படுத்தி வச்சுருக்கணும். நம்ம விதை கேழ்வரகு எடுத்து நம்ம மற்ற கத்திரிக்காய் இந்த மாதிரி நாற்றுகள் விடும்ல, அந்த மாதிரியே தான் நாற்று விடக்குள்ள ஆனால் ஒவ்வொரு கேழ்வரகும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ தான் கொஞ்சம் நாற்றுகள் கொஞ்சம் வலுவாக நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப எல்லாம் மெலிசாக நாற்றானதாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு கேழ்வரகும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இல்லாத மாதிரி கொஞ்சம் பரவலாக கேழ்வரகுல தூவிக்கணும். தூவிட்டதுக்கு பிறகு இயற்கை உரம், அதாவது மாட்டு சாணம், ஆட்டு சாணம்லாம் இருக்குல்ல, அதை நல்லா உரமாக ஆயிருக்கும்ல, அந்த உரத்தை அது மேலே கேழ்வரகு விதைச்சோம்ல, அது மேலே கேழ்வரகு மேலே தூவி விடணும். அப்படி தூவி விட்டோம்னா, தூவி விட்டுட்டு ஒரு 2 தண்ணி கட்டணும். தண்ணி கட்டி ஒரு 2 to 3 நாள்லேயே கேழ்வரகு அழகாக மேலே வந்திருக்கும். இப்போ இதுதான் நம்மளுக்கு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதாவது இங்கே கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கோழிகள் எல்லாம் நிலத்தை ஒட்டி தானே வீடுகள் இருக்குது. கோழிகள்லாம் அந்த கேழ்வரகு முளைஞ்சி வர்றத கொத்தி சாப்பிடாம இருக்க நாம் தான் அந்த கேழ்வரகு நாற்று விட்ட இடத்த நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அந்த நாற்று விட்டுட்டோமா, நாற்று விட்டதுக்கப்புறம் தண்ணி கட்டிட்டு வந்தோம்னா கரெக்டாக 15 நாள், சரியாக சொன்னால் 15 நாளில் கேழ்வரகு நாற்றை பிடுங்கி நட்டுடணும். அப்படி இல்லை நம்மளுக்கு நாற்று நம்ம வளரலை, இந்த பனி டைமில் நாற்று அவ்வளோ சீக்கிரம் வளராது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வளராமல் இருக்குது அப்படின்னக்குள்ள ஒரு 15லேருந்து 18 நாளுக்குள்ளே நம்ம நாற்று பிடுங்கிடலாம். நாற்று பிடுங்கி நட்டு நம்ம எப்படியும் நடக்குள்ளேயும் தண்ணி விட்டு தான் நல்லா நிலத்தை நல்லா புழுதியாக்கி அதில் நம்ம பாத்தி கரை கட்டுவோம். இல்லை ஒரு சிலர் அப்படியே கட்ட மாட்டாங்க. நம்ம நிலத்தை புழுதியாக்கி தண்ணி விட்டு அப்படியே நடுவோம். இதுவே நெல்லுக்கெலாம் நம்ம சேறுலாம் சேராக்கி தான் நம்ம நட முடியும். ஆனால் நம்ம கேழ்வரகுக்கு அப்படி இல்லை. நிலம் பளபளன்னு இருக்கும். அப்படியே தண்ணி விட்டு அப்படியே நம்ம உடனே நடணும். அப்படி நட்டு ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு நம்ம தண்ணி கட்ட தேவையில்ல. தண்ணி கட்ட அடுத்த தண்ணி நம்ம பூமி ஓரளவுக்கு அந்த ஈரப்பதெல்லாம் இழுத்துடும். செடியும் ஓரளவுக்கு நம்மளுக்கு பச்சை கட்டும். ஒரு சில இது நம்ம அடி உரம் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 5 நாள் கழித்து தண்ணி கட்டுறோமா, திரும்ப இன்னொரு தண்ணி கட்டி அது ஈரம் காயறதுக்குள்ளே நம்ம களை கொத்தணும். களைகளை கொத்தி எடுக்கும்போது கொத்தி எடுத்தோம்னா எடுத்துட்டு ஒரு 2 நாள் கழித்து நம்ம தண்ணி விட்டுவோம், தண்ணி பாசுவோம். தண்ணி பாசும்போது நம்ம உரம் கொடுத்து உரம் போடணும் பயிருங்களுக்கு. பயிருக்கு உடம்பு போடக்குள்ள பயிருங்களுக்கு உடம்பு போடணும். அப்படி உரம் போடக்குள்ள போட்டு நம்ம தண்ணி கட்டணும். தண்ணி கட்டி ஒரு மாதத்துக்குள்ளே தண்ணி கட்டியிருப்போம். தண்ணி கட்டிட்டு ஒரு மாதத்துக்குள்ளே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில், அந்த அளவுக்கு பயிர் வளர்ந்துருக்கும். இது பொடை பயிராக இருக்குது. அந்த கதிர்கள் உருட்டிகிட்டு இருக்கும். ஒரு சில, அதாவது முக்கால்வாசியும்
கதிர்கள் உருட்டின்னு வரும் வெளியே. ஒரு சில பயிர்கள் மட்டும் முன்னாடியே கதிர் காட்டிகிட்ருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டேஜில் தான் பயிர் இருக்கும். மேலும் இதுக்கான அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்டில் கேளுங்க.